பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1 verse 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கான வார்த்தை இயேசுவின் இரத்தம் இழந்ததை மீட்டு தரும். ஆமென். இந்த நாளில் அறிக்கை செய்யுங்கள். Blood of Jesus will redeem the lost things. இயேசுவின் இரத்தம் இழந்தவைகளை மீட்டு தரும். இந்த காலைவெளியில் ஏதாகிலும் ஒரு காரியத்தினால உடலில் சுகத்தையோ பலத்தையோ இழந்திருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். இனிமேல் எல்லாமே முடிந்தது, இனி இதிலிருந்து நான் மீண்டு வர முடியாது என்று சொல்லி நீங்கள் ஏதாகிலும் ஒரு யோசனை இந்த காலவேளையில் உங்கள் ஆட்கொள்ளுமானால் ஆண்டவர் உங்களை அழைக்கிற இடம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், blood of Jesus. அதனுடைய மேன்மை என்ன? அதுதான் இன்றைக்கு ரேமா. இயேசுவின் இரத்தம் அநேக காரியங்களை செய்கின்றது. அதில் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினால், riches of grace, இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் இயேசுவின் இரத்தத்திலே கலந்து அது நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதாம். அது என்ன? நாம் தவறு செய்து பாவம் செய்து அந்த நாட்களிலே எதை இழந்தோமோ அதை அறிக்கையிட்டு தேவனுடைய கரத்திலே நாம் இரட்சிப்போடு வரும்போது இழந்ததை மறுபடியும் உயிர்ப்பித்து புதிதாக உங்கள் கைகளிலே கொடுக்கும். ஆமென், ஆமென். நீங்கள் எதை பாவம் செய்த நாட்களில், துன்மார்க்க நாட்களில் இழந்தீங்களோ அதை மறுபடியும் உங்களுக்கு மீட்டு தருகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தத்தை இந்த காலைவெளியில் ஆராதிங்க, அந்த இரத்தத்தை ஸ்தோத்திரிங்க. ஏதாகிலும் ஒரு உறுப்பு உங்களுக்கு பழுதடைந்திருந்தாலோ, ஏதாகிலும் ஒரு காரியம் பலவீனப்பட்டு அது இழந்தப்பட்டிருந்தாலோ, இந்த காலைவெளியில் நீங்கள் அந்த இரத்தத்தை நோக்கி கூப்பிடும்போது அந்த இரத்தம் பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, மீட்பை, ரிடம்ஷன் அது கொடுக்குது. கேரளாவில் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை ஒரு சாயங்கால வேளையில் ஒரு மார்க்கெட் பகுதியிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு பிரசங்கியார் பேசி கொண்டிருந்தார். ஒரு நடந்த சம்பவம். அப்பொழுது அந்த பிரசங்கியார், இயேசுவின் இரத்தம் பாவத்தை மாத்திரம் அது கழுவுவதல்ல, அந்த பாவத்தினால் நீ இழந்த சுகத்தை, நீ இழந்த உறுப்பை அது மீட்டு தரும் என்று அவர் பிரசங்கித்தார். ஏனென்றால் அதில் மீட்பு உண்டு. அப்பொழுது அந்த வழியாக சென்று கொண்ட ஒரு கிறிஸ்தவர் நீண்ட நாட்கள் குடிக்க அடிமையாகி தன்னுடைய நுரையீரல் முழுவதும் பாதிக்கப்பட்டு இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டிருந்த ஜோசப் என்கிற மனிதர் அந்த பிரசங்க நேரத்திலே இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டே அந்த பிரசங்கியார் சொன்ன வார்த்தையை நம்பி, இயேசுவே, உம்முடைய இரத்தம் என்னை குடி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி எனக்கு மன்னிப்பு தந்து இந்த நுரையீரலையும் எனக்கு சுகமாக்கும் என்று நம்பிக்கையோடு சொன்னபோது கர்த்தர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். வீடு திரும்பினார். அன்று நின்ற வாந்தி, இரத்த வாந்தி திருப்பி வரவே இல்லை. ஒரு 15 நாட்கள் கழித்து அவர் ஆஸ்பத்திரிக்கு சென்று ஸ்கேன் பண்ணி பார்த்தா டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க, இந்த நுரையீரல் அல்ல நாங்கள் பார்த்தது. ஒரு 15 நாட்களில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறதே. புதிய நுரையீரல், ஒரு புதிய நியூ லங் இஸ் தேர், ஒரு புதிய நுரையீரல் அங்கு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த மனிதனத்தில் கேட்டார்கள், எப்படி நடந்தது? அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, நான் இழந்த நுரையீரலையும் எனக்கு திரும்ப தந்தது. ஆமென். இந்த காலவேளையிலும் நீங்கள் இழந்திருக்கிற ஏதாகிலும் ஒரு காரியத்தை இயேசுவின் இரத்தம் மீட்டு தரும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலவேளையில் உம்முடைய இரத்தத்தை
நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். There is victory in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம். எங்களுக்காய் கல்வாரியிலே ஆண்டவரே 50 காயங்கள், 3000க்கும் மேற்பட்ட சிறு காயங்களை அந்த ஈன குருசிலே பாவ மாம்சத்தின் சாயலிலே சிந்தினீரே. அந்த இரத்தத்தை நம்பி உம்மை இந்த காலைவேளையிலே ஆராதிக்கிறோம். யாராகிலும் பாவ பழக்கத்தினால் உறுப்புகளை இழந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்களால் இன்றைக்கு பேசப்பட்ட இந்த ரேமா அவர்களுக்கு ஒரு புதிய உறுப்பை உண்டாக்கி தருவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். எதெல்லாம் உடைய பிள்ளைகள் இழந்தார்களோ, இழந்து விட்டேன், இனி அதற்கு ஒன்றும் பயனில்லை, அது அப்படியே போய்விட்டது என்று சொல்லி புலம்பி புலம்பி யார் தவிக்கிறார்களோ அந்த இரத்தத்தை அறிக்கையிட்டு அந்த இரத்தத்திற்குள் இருக்கிற மீட்பை பெற்றுக்கொள்ளட்டும், மீட்பை பெற்றுக்கொள்ளட்டும். We confess the redemption in the blood of Jesus. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற மீட்பை அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்தபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயமெடுத்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு மீட்பை தருவாராக. ஆமென்.